ஜூலி இதுக்கு மேல ஏதாவது பேசி வீடியோ போட்டேன்னு வையேன், செருப்பை கழட்டி அடிப்பேன். இவ பேசுறதெல்லாம் நீங்களே பாருங்க, உங்களுக்கே கோவம் வரும். இது வரைக்கும் ஸ்டாண்டே எடுக்காம இருக்கக்கூடிய விஜய் அண்ணனும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் மக்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிராகரிப்பாங்க. நீயே ஒரு கிட்னி திருடி, உனக்கெல்லாம் விஜய் அவர்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. என்னன்னு நீ வாட்டுக்கு மக்கள் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பார்த்தா இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்க பொம்மை வச்சு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்றியே, நீ சப்போர்ட் பண்ற கட்சி மாதிரியா? கூட்டம் இல்லாம போன ரோட் ஷோல என்னாச்சுன்னு பாத்தியா? பாக்கலைன்னா வீடியோ போடுறேன், கொஞ்சம் பாத்துட்டு போ. We are ready to face the consequences. என்ன கான்சிக்வன்ஸ்னாலும் ஃபேஸ் பண்ணிருவியா? எலெக்ஷன் முடியட்டும், நீ என்ன ஆகுறன்னு பாரு. கிட்னி திருடி, நீ இதுக்கு மேல ஏதாவது வீடியோ போட்டேன்னு ஏன் கண்டிப்பா உனக்கு டெய்லி நான் ரிப்ளை வீடியோ போடுவேன். இந்த கிட்னி திருடி பத்தி நீங்களே கமெண்ட்ஸ்ல திட்டிட்டு போங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது இவளை பார்த்தாலே. நான் டிவிக்கோட சப்போர்ட்டர் எல்லாம் கிடையாது, ஆனா இந்த ஜூலி எல்லாம் பேசுற அளவுக்கு விஜய் அவர்கள் ஒன்னும் தரந்தாழ்ந்து போல. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்காக பேசுற உங்கள ஒருத்தனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.